Hi friends, welcome to மெட்ராஸ் இருந்து. நம்ம இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் நல்லா மொறுமொறுன்னு காரம் சாரமாக சுவையாக இருக்கும். நம்ம ஊரில் முறுக்கு எப்படி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸோ அதே மாதிரி தான் குஜராத்திங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 கப்பு மைதா மாவு 1 கப்பு கோதுமை மாவு இப்படி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் கடையில் விற்கிற மாதிரி சேம் அதே டேஸ்ட் வேணும்னா மைதா மாவு தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஓமம் ஆட் பண்ணும்போது கையில் இதை மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கையால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பூன் வச்சு இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் இந்த மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கணும். கையில் இப்படி மாவு எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப் வரணும். இப்போ பாருங்கள், இதை போல் ஷேப் வரணும். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். எப்போவுமே மாவில் தண்ணி சேர்த்து பிணையும் போது டைரெக்டாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. கையால் இது மாதிரி தண்ணி எடுத்து தெளித்து விட்டு தான் மாவு பிணைஞ்சிக்கணும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா மாவு இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும். இதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டு மிஸ் ஆகிடும். ஸோ தண்ணி சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. மாவு பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். 1/2 hour வரைக்கும் மாவு நல்லா ஊறட்டும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லமும் புளியும் கரைகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லமும் புளியும் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு மேஷர் வச்சு நல்லா ஒரே ஈவனாக மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி மேஷர் இல்லைன்னா ஒரு ஸ்பூனால் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸு சுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு desiccated கோகனட் சேர்த்துக்கோங்க. desiccated கோகனட்டுக்கு பதில் கொப்பரை தேங்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க. desiccated கோகனட் கடைகளில் விற்கிறாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணது கூட வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணது தான், எதுவும் இல்லைங்க. தேங்காயோடைய பின்புறம் ப்ரௌன் கலரில் ஓடு மாதிரி இருக்கணும் இல்லையா, அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன பீஸாக தேங்காவை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது புட்டு உதிரி உதிரியாக இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை ஈரப்பதம் இல்லாத காஞ்ச ஒரு கடாயில் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயோட ஈரப்பதம் முழுமையாக போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதாவது கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது, தேங்காயோடைய ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1.5 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது ஏதாவது தேங்காய் பர்ஃபி தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி தான் நான் எப்போவுமே கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு முழுமையாக ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். ஏன்னா இதில் கோகனட் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கொரக்கொரப்பாக தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பெனஞ்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து திரட்டிக்கலாம்.
ரொம்ப நைஸாக திரட்டணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்கொயர் ஷேப்பில் வேணும், அதனால் ஓரமாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் புளி மசாலா கலவை இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறனால ஓரத்தில் 4 பக்கமாக வந்துட்டு கொஞ்சமாக இடம் விட்டு சென்டரில் மட்டும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸோடைய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடி தான், அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் நல்லா முறுமுறுன்னு காரம் சாரமாக இருக்கும். 20 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மசாலா பொடி போட்ட உடனே அது உதிராமல் இருக்கிறதுக்காக இதை மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட வந்துட்டு லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ அந்த எண்டிங்கில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணது பிரியாமல் இருக்கும். தண்ணி கையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். இப்படி டைட் பண்ணிவிட்டு ஒரே டைரெக்ஷனில் மறுபடியும் இதே மாதிரி டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ஒரே டைரெக்ஷனில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். இல்லைனா எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா தனியாக அப்படியே அந்த ரோல் பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக ஆகிடுச்சு. இப்போது ½ இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரோல் கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை கீழே வச்சுட்டு ஃபிங்கரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ½ இன்ச்சாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஆயில் சூடானதும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்படி ஃப்ரை ஆகணுன்னா ஒரு பக்கமாக இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அது மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணால் தான் எண்ணெயில் சேர்க்கும்போது இந்த ரோல் பிரியாமல் வரும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். புது விதமான ஸ்நாக்ஸ் சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு இதோடைய சுவை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.